ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். இது ஆர்பிஐ அசிஸ்டன்ட் எக்ஸாம் நிறைய எழுத போகிறீங்க. ஸோ அதில் எனக்கு சொல்லணும்னு நினைக்கிற சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பேசிக்கான விஷயங்களை பற்றி பெருசாக நான் ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு விரும்பலை. இது எல்லா சேனல்ஸ்லையும் போடுவாங்க. அட்மிட் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க, ஒரிஜினல் ப்ரூஃப் 2 வச்சுக்கோங்க, அதே ப்ரூஃபுக்கான சாஃப்ட் காப்பி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் சாஃப்ட் காப்பிலாம் ஒரு 10 செட்டு எடுத்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஃபைலில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் போய் எடுத்துகிட்டு இருக்கணும்னு இல்லை. அதே சாஃப்ட் காப்பியை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஒரு 5-6 எக்ஸாம்ஸுக்கு. ஃபோட்டோ காப்பி வந்து ஒரு 4 இல்லைனா ஒரு செட்டு வாங்கி அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த எக்ஸாம் சீசன் தான் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இது வந்து பேசிக்கானது. நான் சொல்லணும்னு நினச்சது என்னென்னா, முக்கியமாக வந்து ட்ரெஸ்ஸிங் சொல்லணும்னு நினச்சேன். பிகாஸ் ஹாட் பயங்கர வெயில் அடி மண்டையை பொழந்துட்டுருக்கு. ப்ரீதபிளான ஒரு ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட்டாவோ இல்லைனா ரொம்ப பாக்கெட்ஸ் வச்ச மாதிரி நிறைய ஜிப்ஸ்லாம் வச்ச மாதிரி அப்படியே பயங்கர இந்த பளபளன்னு இருக்கிற மாதிரிலாம் வேண்டாம். அது வேர்வையே உரியாது. ஸோ இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா, இப்போ நமக்கு போகிற சென்டர்ஸ் வந்துட்டு இப்போ சென்னையில் ஃபார்ச்சூன் டவர்லாம் சூப்பராக இருக்கும். ஜாலியாக போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடலாம். எல்லாமே நமக்கு அப்படி அமையாது. கரெக்டாக எங்கே நமக்கு வந்து ஃபேன் இல்லையோ அது பக்கத்தில் தான் உட்கார வைப்பாங்க. அப்படியே வேர்த்து ஊற்றும். எப்படா அந்த இடத்த விட்டு எந்திக்கலான்னு இருக்கும். டெஸ்ட்டை நம்ம கொஞ்சம் ஆர்வமாக போடுற மாதிரி மைண்ட் செட் வராது. ஏன்னா அவ்வளோ வேர்க்கும் நமக்கு. ஸோ அதனாலேயே வந்து ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ஃப்ரீயான ட்ரெஸ்ஸாக போடுங்க. இன்னொன்று, நான் ஜிப்பு பாக்கெட்ஸ் இதெல்லாம் நிறைய வச்சுக்காத மாதிரி. ஏன்னா இந்த செக் பண்ணுவாங்க. இது ஏதாவது நம்ம வச்சிருக்கோமா என்னன்னு சொல்லிட்டு. அந்த செக்கிங்லேயே நம்மள கொஞ்சம் நேரம் லேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத இஷ்யூஸு. அண்ட் 3வது பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த ஜுவல்ஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு கேர்ல்ஸுக்கு சில விதிமுறைகள்லாம் சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம்க்கு இருக்கான்னு தெரியல. பட் ஒரு தடவ நான் அவஸ்தைப்பட்டேன். பிகாஸ் நான் அந்த எக்ஸாம்க்கே லேட்டு. அப்போ போய் நீங்க கொலுச கழட்டியே ஆகணும்னு போட்டு பாடா படுத்துறாங்க. அத கழட்ட வேற முடியல. எப்படியோ அத வந்து கட் பண்ணி எப்படியோ கழட்டி போட்டுட்டு வேக வேகமா எக்ஸாமுக்கு போனா ஆரம்பிச்சிருச்சு. ரீசனிங்க்கு இன்னும் 2, 3 நிமிஷம் தான் இருக்கு. எனக்கு அப்படியே லிட்டரலா கையெல்லாம் நடுங்குது. ரீசனிங் ஆரம்பிச்சோனே லைன் போடுறேன். லைன் கூட கோணலா அப்படியே வருது. எனக்கு போச்சு. அவ்வளோதான், இந்த எக்ஸாம் போச்சு அப்படின்னு அந்த இடத்துல என் மைண்ட் செட்டும், என் கான்ஃபிடென்ட்டும் வந்து உடைஞ்சிருச்சு. அதனால இதெல்லாம் அவன் கேட்குறான், கேட்கல. முன்னக்கூட்டியே ரெடி பண்ணிக்கோங்க. எல்லாம் போட்டிருந்தீங்க ஆங்க்லெட்ஸ்லாம்னா வீட்லயே நைட்டே வந்து எடுத்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கூட எக்ஸாம் முடிச்சுட்டு போட்டுக்கோங்க. எனக்கு அதே மாரி தான் பேண்ட் வேற கிளிப்பு போட்டிருந்தோம்னா, கிளிப்ப எடுத்துருங்கன்ட்டாங்க. எல்லார் ஹேரும் ஒரு மாரி நல்லா ஸ்மூத்தா இருக்காது. சிலருக்கு அப்படியே பேன்னு நிக்கும். அப்படியே இந்த வெயில்ல அதுவும் போனா எப்படி இருக்கும்? முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன பேண்ட் மட்டும் போட்டுக்கோங்க. நெறைய கிளிப்ஸு அந்த மாரிலாம் எதுவும் யூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா, இதெல்லாம் அஃபெக்ட் ஆகுமா? இதெல்லாம் தேவையா? அப்படின்னா ஆமா. ஏன்னா, சும்மா பேனு தலைய விரிச்சுட்டு நீங்க அப்படியே கழுத்தெல்லாம் வேர்க்கும். இதில நீங்க ஃபிட்டா வேற ஒரு லெக்கின் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. இல்ல பாய்ஸா இருக்கீங்கன்னா, பயங்கரமான ஒரு ஜீன்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா, எப்படி இருக்கும் எக்ஸாம் எழுதும்போது? அங்க உட்காரணுங்கிற எண்ணமே நமக்கு வராது. அதனால இதெல்லாம் இதாவே நம்ம இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் நமக்கு கிரியேட் ஆகாம இருக்கணும். ஏன்னா, எந்த வகையிலயும் வந்து நம்ம ப்ரிப்பரேஷன போய் அப்ளை பண்ற இடத்துல வந்து அது பாதிப்பு ஆகக்கூடாது. ஏன்னா, இதெல்லாம் அன்னெசஸரியா பாதிப்பு குடுக்குறது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் சொல்லணும்னு நெனச்சேன். முடிஞ்சா அம்பர்லா எடுத்து வச்சுக்கோங்க. வெயிலு பயங்கரமா இருக்கு. இல்லையா, ஷால் எதையாவது தலையில போட்டுக்கோங்க. பாய்ஸா இருந்தாலும் பரவால்ல. அம்பர்லா ஏதாவது யூஸ் பண்ணுங்க. கட் ஷூஸ் இந்த மாரிலாம் போடாதீங்க. ஈஸியான ஒரு ஸ்லிப்பரா ரொம்ப ஃப்ரீயா இருக்க ஒரு ஸ்லிப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. கர்ச்சீஃப் எடுத்துக்கோங்க. ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நம்மள காப்பாத்தும். இந்த வெயில்ல இருந்து. அண்ட் மைண்ட் செட்ட பத்தி சொல்லணும் அப்படின்னு நெனச்சேன். இது வந்து மிகப்பெரிய எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லலாம் போகாதீங்க. நமக்கு இனிமே தான் எக்ஸாம் சீசன் வரப்போது. இனிமே நெறைய நம்ம பண்ண போறோம். நெறைய படிக்கலாம், தப்ப திருத்திக்கலாம். அதனால இதுதான் அப்படிங்கிற மாரி ஒரு இதில போனீங்கன்னா, பயங்கரமா கஷ்டப்படுவீங்க. இப்ப ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, லாஸ்ட் இயர் தான் கிளரிக்கலுக்கு எனக்கு லாஸ்ட் ஏஜ் ஏஜ் ஆயி ஏஜ் இப்ப எனக்கு ஏஜ் பார். இனிமே நான் எழுத முடியாது. அதனால தான் நான் ஆர்பிஐ அசிஸ்டன்ட் கூட அப்ளை பண்ணல. ஸோ லாஸ்ட் இயர் கிளர்க் எழுதும்போதெல்லாம் எனக்கு என்ன ஃபீல் இருக்கும் அப்படின்னா, போச்சு இந்த கிளர்க்க விட்டுட்டா அவ்வளோதான் அப்படிங்கிற என் மேலே நானே ஒரு ப்ரெஷர போட்டுட்டு எழுதுவேன். அப்போ எழுதும்போதே எனக்கு வந்து அது விளங்காம தான் போகும். எனக்கு எழுதும்போதே தெரியும். ஐயோ! அப்படின்ட்டு அமைதியாக அமைதியாக நெனைப்பேன். பட் என்னால முடியாது. பட் இன்டர்னலா அந்த ப்ரெஷர் கிரியேட் ஆகும். இது இல்லன்னா என்ன பிஓ பார்த்துக்கலாம் அப்படின்னா நான் கொஞ்சம் ஃப்ரீயா எழுதியிருக்கலாம். பட் இப்ப ரிக்ரெட் பண்றேன் நானு. ஸோ இந்த மாரி ஒரு ரிக்ரெட் உங்களுக்கு வந்துறக்கூடாது. அதனால சொல்றேன். இதுதான எதுவும் கிடையாது. இனிமே தான் எஸ்பிஐ பிஓலருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆக போது. எந்த பிரச்சனையும் இல்ல. காமா போய் எழுதிட்டு வாங்க. மார்க் போடுற மாதிரியே வந்து மைண்ட் செட் வச்சுக்கோங்க. இது இல்லன்னா இன்னொரு மார்க் அப்படின்னு. அதுக்குன்னு அசால்ட்டா போடுங்கன்னு சொல்லல. உங்களோட பெஸ்ட்ட குடுங்க. பதட்டப்பட்டு குடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஐயோ! ஒரு ஒரு கொஸ்டின் தெரியலனா கூட பரவால்ல போகட்டும். எப்படியும் கட் ஆஃப் வந்து 100க்கு நெறைய வப்பான். நம்ம ஒரு கொஸ்டின கூட விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்லாம் வேணாம். தெரியலையா பரவால்ல விட்டுட்டு மத்ததெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தெரியாத கொஸ்டினுக்கு வரலாம். ஒண்ணும் பிரச்சனை ஆகாது இங்க. ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும். அதுக்கு முன்னாடி வந்து கட் ஆஃப சொல்லிட்டு வந்துடுறேன். கண்டிப்பா வந்து மினிமம் 90 பிளஸ் வரும். அதுவும் தமிழ்நாட்ல இப்ப எல்லாரும் படிக்கிற ரேஞ்சு வர்ற கட் ஆஃப்லாம் பார்த்தா சொல்ல முடியாது. 95, 96 கூட வரலாம். நமக்கு தெரியாது. இன்னொன்னு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. பேப்பர் இன்னும் கொஞ்சம் மாடரேட்டா ஆக்கி மாடரேட் ஆனா கூட 90 பிளஸ் தான் வரும்.
என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஆர்பிஐ பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். புதுசா பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது புதுசா இருக்கும். பேப்பர் கொஞ்சம் அந்த மாரி தான் இருக்கும். நம்ம காம்படிஷனும் இப்ப பலமா இருக்கு. அப்ப நம்ம என்ன படிச்சிருக்கோமோ, அந்த லெவலுக்கு தான் நமக்கு கிடைக்கும். ரீசனிங் எனக்கு கான்செப்ட் தெரியும், ஸ்பீடா போட தெரியாது அப்படின்னா பிரச்சனை. எனக்கு மேத்ஸ்ல வந்துட்டு நான் ப்ராபபிலிட்டி அண்ட் மென்சுரேஷன்லாம் படிச்சதே கிடையாது. பேசிக்கே தெரில அப்படின்னா, கண்டிப்பா 2 கேள்வி இருக்கும். 2 மார்க் இங்கேயே உங்களுக்கு அப்ப அவுட் ஆகும். இங்கிலீஷே எனக்கு வராதுங்க, எனக்கு கிராமரே தெரியாதுங்க அப்படின்னா பிரச்சனை. எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே வராது அப்படின்னா, இவன் ஈஸியா தான் கேட்பான். ஆனாலும் அந்த எரர் ஸ்பாட்டிங்லலாம் தப்பாகும் சிலருக்கு. இங்கிலீஷ் நல்லா பண்ருவாங்க. 30க்கு 30ம் வாங்குவாங்க. மேத்ஸ் வராது. மேத்ஸ்ல வந்து ஒரு 25 தான் அவங்களால போட முடியும். பிரச்சனை. அதனால இந்த டெஸ்ட் வந்து ஒரு விதமான பிரச்சனையான டெஸ்ட் தான். என்னடா நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க. இது அப்படிப்பட்ட டெஸ்ட் தான். எல்லாத்துலயுமே அபோவ் ஆவரேஜா இருக்கணும். ஏதாவது 2 சப்ஜெக்ட்ல லெஜெண்டா இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த டெஸ்ட்டோட பிரிலிம்ஸ் வந்து கிராக் பண்ண முடியும். அந்த லெவலுக்கு இல்லையா, அடுத்து நீங்க அந்த லெவலுக்கு ஏன்னா அடுத்தடுத்து இன்சூரன்ஸ் எக்ஸாம் வரதான் போது. அங்கேயும் கட் ஆஃப் ஹையா தான் இருக்கும். அப்ப எதெல்லாம் இப்ப நான் சொன்னதுல சிலருக்கு பிரச்சனை இருக்கலாம். இத தவிர்த்து நெறைய பேருக்கு தெரியாம இருக்கும். அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கு அத திருத்திக்கலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா ஒண்ணு, நெறைய பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, இத நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துறக்கூடாது. நம்ம கான்ஃபிடென்ட்டா அதுக்கு போணும். அந்த கான்ஃபிடென்ட்ட உடைக்கிற மாரி எதுவும் நடந்துறக்கூடாது. அதனால தான் நான் இந்த ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் சொன்னது. அண்ட் 30 மினிட்ஸ் முன்னாடியே போயிருங்க. பிகாஸ் நான் அன்னைக்கு லேட்டா போனது தான் என்னோட பிரச்சனையே. நான் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தேன்னா, பொறுமையா எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கலாம். ஸோ சீக்கிரம் போயிருங்க. டிராஃபிக் இருக்கும். ஏதாவது நம்ம வண்டி பிரேக் டவுன் ஆகும் அன்னைக்குன்னு பார்த்து. ஏன்னா, நமக்காகவே எல்லாமே நடக்கும் அன்னைக்கு. அது ஏன் தான் அப்படி நடக்குன்னே தெரியாது. அதனால அதெல்லாம் நம்ம தவிர்க்கிறதுக்கு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க நான் சொல்லணும்னு நெனச்சேன். அப்படியே 100க்கு 100மே நான் போடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லலாம் போகாதீங்க. நம்ம இவ்வளோ தான் படிச்சிருக்கோம். இத அப்ளை பண்ணணும். மார்க்ல 70 வாங்குறீங்களா? ஒரு 75 வாங்குற லெவலுக்கு கொஞ்சம் அங்க பெஸ்ட்டா போய் ஃப்ரீயா பண்ணிட்டு வரணும். 50 தான் வாங்குவேன், பதட்டப்பட்டேன், டென்ஷன் ஆனேன் அந்த மாரி நம்ம இருந்துறக்கூடாது. அப்படி இருந்தா தான் நம்ம வந்து நம்மளோட ப்ராசஸ்ல வந்து ஃபெயில் ஆன மாதிரி. ஸோ அத நான் சொல்லணும்னு நெனச்சேன். அண்ட் அக்யூரசி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 100 போடணுமே 85 கிட்ட தானே வரும். வந்திருக்கு. கடைசியா இங்கிலீஷ் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 எக்ஸ்ட்ரா போடுவோம்லாம் போட்றாதீங்க. உங்களுக்கு 20 தான் தெரியுது, 10 தெரிலன்னா பரவால்ல இருக்கட்டும். நெகட்டிவ்ல போயிறக்கூடாது இல்லையா? ரிஸ்க் எடுக்கலாம் 1, 2 கொஸ்டினுக்கு எப்படின்னா ஒரு 5 இருக்கு. எனக்கு இந்த 3 தெரியாது. 2ல 1 தான் இருக்கும். இந்த மாரி ஒரு 2, 3 கொஸ்டின் ரிஸ்க் எடுத்து போடலாம். நான் சும்மா ஒரு 5 கொஸ்டின் இங்க ஒரு ஏ, அங்க ஒரு இ அப்படிலாம் மார்க் பண்ணிறாதீங்க. ஸோ அக்யூரசி வந்து ரொம்ப பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணும். இன்னொன்னு ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி தான் நம்மளோட பெஸ்ட்ட குடுக்க முடியும். கொஸ்டின் எப்படி இருக்குன்னே தெரியாது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு வந்து இந்த ஆர்பிஐலாம். மாடரேட்டா கூட இருக்கலாம். யாருக்கு கண்டா டஃப்பா கூட இருக்கலாம். நமக்கு தெரியாதுல்ல. டஃப்பா இருந்திருக்கும். நீங்க நான் 100க்கு 100மே குடுப்பேன்னு போட்டிருப்பீங்க. கட் ஆஃபே 85 தான் வந்திருக்கும். அப்ப வந்து ஐய்யய்யோ! அப்படின்னு ஃபீல் பண்ணா, அதனால எப்பவுமே நமக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கணும். அக்யூரஸிய நம்ம ஃபாலோ பண்ணா போதும். நம்ம படிச்சத அப்ளை பண்ண முடியுதா? அது கான்ஃபிடென்ட்டா இருக்கோமா? அது பண்ணா போதும். இன்னைக்கெல்லாம் புதுசா எதுவும் படிக்காதீங்க. முடிஞ்சா மார்க் போட்டிருப்பீங்க. அந்த மார்க்ல என்னெல்லாம் நம்ம வந்து தப்பு விட்டுருக்கோம், அத வந்து அப்படியே சும்மா ரீகால் பண்ணி அப்படியே பார்க்கலாம். நம்ம மனசுல, ஓ! இந்த இடத்துல கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா? ஓகே. அப்படியே பார்க்கலாம். இது இல்ல எனக்கு கடைசி நாள் நான் படிக்காம என்னால ஃப்ரீயா இருக்க முடியும் அப்படின்னா, லிட்ரலி சும்மா இருங்க. ஒண்ணும் பண்ண வேண்டாம். பாட்டு கேளுங்க, ஒரு வாக் போங்க, அந்த மாரி இருந்துக்கோங்க. இல்ல சில கேட்டகரி பீப்பிள் இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பண்ணா தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அப்படி இருக்கீங்கன்னா, நீங்க சும்மா மார்க் போட்டத பார்க்கலாம். சும்மா ஸ்பீட் பிராக்டிஸ் வேணா பண்ணலாம். மிஸ்செலேனியஸ் எடுத்துக்கலாம். நம்பர் சீரிஸ் இந்த மாரி சும்மா ஸ்பீட் பிராக்டிஸ் வேணா ட்ரை பண்ணலாம். புதுசா கான்ஃபிடென்ட்ட குறைக்கிற மாதிரியான எந்த விஷயமும் நம்ம பண்ணிறக்கூடாது. அவ்வளோதான் நான் சொல்லணும் அப்படின்னு நெனச்சேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். எல்லாத்தையும் நான் சொல்ட்டேன். இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னைய பொறுத்தவரைக்கும். நம்ம மைண்ட் செட்டு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பயங்கரமான ரோல் ப்ளே பண்ணும். ஸோ நல்லா பண்ணுங்க. முடிஞ்சா என்ட்ட ஷேர் பண்ணுங்க. என்னென்ன வந்துச்சு, கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னு. பிகாஸ் இத என்னால எழுத முடியல இல்லையா? அதனால எனக்கு தெரியாது. என்னால அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. நல்ல அட்டெம்ப்ட் என்ன அப்படின்லாம் என்னால சொல்ல முடியாது. ஸோ நீங்க ஷேர் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அவ்வளோதான் கைஸ். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணிட்டு வாங்க. கான்ஃபிடென்ட்டா போங்க. நல்லா பண்ணிட்டு வாங்க. பை பை.